அக்காட் ஆலயம் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சிவமகாதேவ். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், மீன் குளத்தி பகவதி அம்மன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேரளா மாநிலத்தில் இருக்குது. இந்த மீன் குளத்தி பகவதி அப்படின்றது நம்மளுடைய குடும்பத்தில் எந்த விதமான ஒரு நெகட்டிவ் தாட் இருந்தாலும், அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வான ஒரு கோவில் அப்படின்னா நமக்கு மீன் குளத்தி பகவதி அம்மன் அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு கோவில்லையுமே ஒரு ஒரு பிரசித்தியான ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கோவிலில் நீங்கள் எப்படி பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். அந்த மீன் குளத்தி பகவதி அம்மனுக்கு 5 விதமான பொங்கல் வைக்கணும் அப்படின்றது கணக்கு இருக்குது. 5 விதமான பொங்கல் அப்படின்னாக்கா ஒரு சக்கரை பொங்கலாக இருக்கலாம், ஒரு வெண்பொங்கலாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, 4 வகை பருப்பில் 4 விதமான பொங்கல் வச்சு ஒரு சக்கரை பொங்கல் அப்படின்றது வைக்கணும். அது 5 பானையில் தனித்தனியாக 5 அடுப்பை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே பொங்கல் வைக்கணும். பொங்கல் வச்சுட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 5 விதமான அர்ச்சனைகள் அப்படின்றது சொல்கிறது. அதாவது 5 விதமான தேங்காய், அதே மாதிரி 2 10 வாழைப்பழம், இந்த மாதிரிலாம் வச்சு 5 தேங்காய் 2 10 வாழைப்பழம் அர்ச்சனை பண்ணணும். அடுத்தது 5 பொங்கல் வைக்கணும். வச்சு உங்களுடைய குறைகள் என்னவோ அந்த குறைகளை அங்கே நீங்கள் போயிட்டு சுவாமிக்கிட்ட அம்பாள்கிட்ட வச்சு நீங்கள் வழிபட்டு அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் அங்கே நீங்கும் அப்படின்றத சொல்லலாம். இது ஒரு பரிகாரம். இப்போ நம்மளுடைய வீட்டில் நமக்கு செய்வன பயம் இருக்குது அப்படின்னும், இல்லை நம்மளோட வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும், இப்போ ஒரு சொந்த வீட்டில் நமக்கு வருமானம் வரல, வீட்டில் நிம்மதியே இல்லை, ஏண்டா நம்ம இந்த வீட்டில் இருக்கோம் அப்படின்ற ஏதாவது ஒரு குறைகள் இருந்ததுன்னா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பூசணிக்காயை 2ஆக நறுக்கிடுங்க. நறுக்கிட்டு அதில் ஃபுல்லாக குங்குமத்தை தடவிடுங்க. தடவிட்டு அதில் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, உப்பு இருக்குது இல்லையா, அந்த உப்பை அது மேலே அப்படியே பரப்பிடுங்க. பரப்பிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, 5 தீபம் அந்த இதில் பார்த்திங்கன்னா பூசணிக்காயில் 5 தீபம் வைக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை காடி மாதிரி எடுத்துக்கணும். அதாவது அந்த விளக்கு உள்ளே போயிடக்கூடாது. அந்த விளக்கோட கிரிப்னஸ் வேணும். அதுக்காக என்ன பண்ணணும், 5 கிரிப்னஸ் மாதிரி ஹோல்ஸ் போட்டு அதை வைக்கணும். இது 5 தீபம் சுற்றியில் வச்சுட்டு நடுவில் ஒரு தீபம் அப்படின்றத ஏற்றணும். அதே மாதிரி தான் இந்த பாதி பாகத்தில் இருக்கக்கூடிய பூசணிக்காய் அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும், அதே மாதிரியே மஞ்சளை தடவிட்டு அதே மாதிரி ஹோல் பண்ணிவிட்டு அந்த விளக்கு அதுலேயும் ஒரு 5 தீபம், நடுவில் ஒரு தீபம் ஏற்றணும். அதில் உப்புலாம் நல்லா பரப்பி விட்டுறணும். பரப்பி விட்டுட்டு 2 கையிலையும் நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை அவங்க முன்னாடி, அதாவது அந்த அம்பாள் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், வேண்டணும், மனதார வேண்டணும். இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன விதமான ஒரு செய்வினை கோளாறாக இருந்தாலும், அதே மாதிரி வீட்டில் எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு மீன் குளத்தி பகவதி அம்மன் கோவிலில் இந்த மாதிரி போயிட்டு நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணிங்க அப்படின்னா, உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட் எல்லாமே போகும் அப்படின்றதையும் சொல்லலாம். அடுத்தபடியாக ரொம்ப நாள் கல்யாணம் ஆகலை, அதே மாதிரி கல்யாணம் ஆகிட்டு என்னுடைய மனைவியும் நானும் ரொம்ப பிரிஞ்சிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு தாட் இருந்ததுன்னா, அதற்கும் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். அதே மீன் குளத்து பகவதி அம்மன் கோவிலில் போயிட்டு கிட்டத்தட்ட 21 சுமங்கலிக்கு நீங்கள் தாலி கயிறு, தேங்காய், பழம், பூ, வெத்தலை பாக்கு வச்சு ஒரு 21 சுமங்கலிக்கு அந்த தாலியை ஒரு தட்டில் வச்சு கொடுத்துருங்க. நம்பர் 1. அதே மாதிரி மீன் குளத்தி பகவதி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. நம்பர் 2. அதுக்கப்புறம் 21 சுமங்கலிக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அப்படின்றது நல்லது. அது கோவிலில் இருக்கக்கூடிய கையேந்துறாங்க இல்லையா, அவங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது, சுமங்கலிகளுக்கு வாங்கி கொடுக்கணும். அது யார் கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. ஆக மொத்தத்தில் 21 சுமங்கலிகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இதையும் நகை பண்ணணும். இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, அம்பாளுக்கிட்ட உங்களுடைய உடம்பில் அது அம்பாளுடைய மாலை படணும். அதற்காக என்ன பண்ணணும்னா, அம்மா நான் உனக்கு மாலை போடுறேன், அந்த மாலையை என் கழுத்தில் நான் போட்டுக்கிறேன், எனக்கு அதி சீக்கிரமே
எனக்கு வந்து விவாக மாலை அப்படின்றது என் கழுத்தில் விடணும், அதற்காக உன் சன்னதிக்கு வந்திருக்கிறேன், எனக்கு சீக்கிரமே விவாக தடங்களை நிவர்த்தி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமண தடங்கள் அப்படின்றது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிடும். அதே மாதிரி உங்களோட மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களும் திரும்பி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது சொல்லலாம். இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் போய் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் வந்து ப்ராப்ளங்களை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த நேயர்களுக்கு நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சொல்கிறோம். இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.